ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن نبينا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم، ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد شهر رمضان شهر الله المحرم، وأفضل الصلاة بعد الفريضة قيام الليل. رواه مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சி முதித்தாவுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள், நல்லடியார்கள், இறைநேசர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்வில் அல்லாஹ் தஆலா எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்திய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும், இவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவா கொண்டு வசியத் என்னும் நல்ல உபதேசம் புரிந்தேன். அத்தீ அல்லாஹ் அத்தீ ரசூல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு அவனை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை அவ்வப்போது அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருக்கின்றான். சிறந்த மேலான ஒரு மாதத்தில் நாம் இருக்கிறோம். ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அதுதான் அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் மாதம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பிறை 3வது பிறையில் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த முஹர்ரம் மாதம் முஸ்லிம்களுடைய புது வருடம். அல்லாஹ் தஆலா இந்த முஹர்ரம் மாதத்தில் ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தும் போது இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்ض மின்ஹா 4 ஹுரும் ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم
كافة واعلموا أن الله مع المتقين. அல்லாஹ்விடத்தில் வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹ்வுடைய லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய கலாக்கதிரில் அல்லாஹ்வுடைய விதியில் வருடத்துக்கு மாதத்துடைய கணிப்பீடாகிறது 12 மாதங்களாகும். மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சிறந்த மேலான மாதங்களாய் இருக்கின்றன. ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ, எனவே இந்த தீனுல் இஸ்லாம், இந்த மார்க்கம் நேரானது, சீரானது, தெளிவானது, கோணலற்றது, உறுதியானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிறந்த 4 மாதங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். துல் காதாவுடைய மாதம், துல் ஹிஜ்ஜாவுடைய மாதம், முஹர்ரம் மாதம், அடுத்ததாக ரஜப் மாதம். இந்த 4 மாதங்களிலும் ஏராளமான இபாதத்துகள் நடைபெறக்கூடிய மாதங்களாயிருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடிப்பதை சுன்னத்தாக்கி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதனால இந்த 4 மாதங்களிலும் ஃபலா தظلموا فيهن أنفسكم, உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொள்வதன் மூலம், நீங்க உங்களை பாவத்தில் ஈடுபடுத்துவதன் மூலம், பாவங்களில் நீங்க உங்களை ஈடுபடுத்துவதன் மூலம் உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த சங்கையான மாதத்தில் இபாதத்துகள் அதிகமாக செய்ய வேண்டும். இஸ்லாமிய புது வருடம் ஜனவரி அல்ல, இஸ்லாமிய புது வருடம் முஹர்ரம் மாதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இந்த சிறந்த மாதங்கள்ல தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதக்கூடிய நேரத்தில் அல்லமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ், இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ், ஏனைய முஃபஸ்ஸிரூன்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதினார்கள். இந்த சிறந்த மாதங்களில் யாரும் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம். உங்களை நீங்கள் பாவத்தில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். ஏன் தெரியுமா? இந்த சிறந்த மேலான மாதங்கள்ல அடியார்கள் பாவம் செய்யும் போது ஏனைய மாதங்களில் பாவம் செய்வதை விட பன்மடங்காக பாவத்துக்கு தண்டனை வழங்கப்படும். பாவம் பன்மடங்காக அதுக்குரிய பாவத்துக்குரிய கூலி எழுதப்படும் என்பதாக தஃசீருடைய உலமாக்கள் இமாமார்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த 4 மாதங்களிலும் யாராவது ஒருவர் இபாதத்தில, தொழுகையில, குர்ஆன் திலாவத்தில, ஏனைய நஃபிலான காரியங்கள்ல, மார்க்கம் சொல்லப்பட்ட விடயங்கள்ல, அமல் இபாதத்துகள்ல ஈடுபடுவாரையானால் ஏனைய மாதங்கள்ல அவருக்கு கொடுக்கக்கூடிய நன்மையை விட பன்மடங்காக அல்லாஹ் தஆலா பன்மடங்காக இரட்டிப்பாக நன்மையை வாரி வழங்குகின்றான் என்பதாக தஃசீருடைய உலமாக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மாதங்களையும் பல சிறப்புகள் அல்லாஹ் வைத்திருக்கிறான், இபாதத்துகளை வைத்திருக்கிறான். ஏன்? அடியார்கள் அந்த இபாதத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அடியார்கள் அந்த இபாதத்தை செய்வதன் மூலம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் இந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃலலு ஸியாமி பாத ஷஹ்ரி ரமலான், ரமலானுடைய மாதத்துக்கு பின்னால சிறந்த மேலான நோன்பு நோட்க சிறந்த மேலான நோன்பு இருக்குமேயானால் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம்,
இந்த முஹர்ரம் மாதம் தான் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால சிறந்த நோன்பு நோட்க ரமலானுக்கு பின்னால மேலான ஒரு மாதம் இருக்குமே, ஆனால் அதுதான் முஹர்ரம் மாதம் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதத்தில் நோன்பு வைப்பது சுன்னத். வாஃப்லலு ஸலாத்தி பாதல் ஃபரீலா, ஃபர்லான தொழுகை பின்னால சிறந்த மேலான அமல் இருக்குமேயானால் கியாமுல் லைல், இரவு நேர தொழுகை என்று சொன்னாங்க. இரவு நேரத்தில் நடுநிசையில எழும்பி தொழக்கூடிய தொழுகை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லமா இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் விளங்கப்படுத்துகின்றார்கள், ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் பக்கம் இந்த மாதத்தை இணைத்து நிஸ்பத் பண்ணி சொல்லியிருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த மாதத்துக்கு மேலான சிறப்பு இருக்கின்றது. இந்த மாதத்துக்கு மேலான சிறப்பு இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்தும் முகமாத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள் என்பதாக அல்லமா இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சுயிலன் சௌமி யௌமி ஆஷூரா, இந்த முஹர்ரம் மாதத்தில் விசேஷமாக நோன்பு வைக்கக்கூடிய ஒரு நோன்புதான் ஆஷூராவுடைய நோன்பு. முஹர்ரம் 10வது தினம், முஹர்ரத்துடைய 10வது பிறையில் குடிக்கக்கூடிய நோன்புதான் ஆஷூராவுடைய நோன்பு. இந்த நோன்பை ஒருவர் நோட்பதன் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய பார்க்கியம் என்ன தெரியுமா? ஃபகால யுகஃபிரு ஸனத்தல் மாலியத், சென்றொரு வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று சொன்னாங்க. சென்றொரு வருடத்துக்குரிய பாவத்துக்கு மன்னிப்பாக இந்த நோன்பு ஆஷூராவுடைய நோன்பு இருக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நோன்பை ஆஷூராவுடைய நோன்பை, இந்த ஆஷூராவுடைய நோன்பு அஹ்தஸிப யுகஃபிர ஸனத்தல்லதி கபலஹு, எனக்கு முன்னால் போன ஒரு வருடத்துடைய பாவத்து குற்ற பரிகாரம் அமைய நான் ஆதரவிக்கிறேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாய். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இமாமுனா நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள், இந்த ஆஷூராவுடைய நோன்பை நோட்பதன் மூலமாக ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றால், இது மனிதர்கள் செய்த சிறிய பாவங்கள் தான் மன்னிக்கப்படும், பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படாது. பெரும் பாவத்துக்கு அவர் தௌபா செய்தே ஆகும் என்பதாக இமாமுனா நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஇன் பகீது இலா காபிலின் லஅஸுமன்ன தாசிய, சஹீஹ் முஸ்லிம்ல கூடிய ரிவாயத். அடுத்த வருடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷூராவுடைய நோன்பை நோற்றார்கள், தாசுஆவுடைய நோன்பை நோக்கவில்லை. நபி அலைஹிஸ்ஸலாம் வாங்க முஹர்ரம் மாதத்துடைய 10வது பிறையில் நோன்பு வைத்திருக்கிறார்கள். நோன்பை வைத்துவிட்டு சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் உயிரோட ஹயாத்தோட இருக்குமே ஆனால் 9வது நோன்பையும் சேர்த்து பிடிச்சிருப்பேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீஸை வைத்து இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சட்டத்தை தெளிவுபடுத்துகின்றார்கள். யுஸ்தஹப்பு தாசிய வல் ஆசிர ஜமீஅன், பிறை முஹர்ரம் மாதத்தில் பிறை 9, பிறை 10, 2 தினங்களும் நோன்பு வைப்பது மிக முக்கியமான ஒரு சுன்னத். ஏன்? லிஅன்னஹு நவாபி முகாலஃபத்தன் லில் யஹூத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10வது நோன்பை நோற்றார்கள்.
முஹர்ரம் மாதத்துடைய 10வது தினம் நோன்பு வைத்தார்கள். ஆனால் இந்த நோன்பை யூதர்களும் வைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வராங்க, யூதர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். சொன்னாங்க, ஏன் நோன்பு வைத்திருக்கிறீங்க, இது என்ன தினம்? சொன்னாங்க, ஆஷூராவுடைய தினம், முஹர்ரம் மாதத்துடைய 10வது பிறை 10வது நாள் ஆஷூராவுடைய தினம், அதனால நாங்க நோன்பு வைத்திருக்கிறோம். காரணம், அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுடைய அநியாயத்தை விட்டும், ஃபிரௌனுடைய அட்டகாசத்தை விட்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தினர்களையும் நைல்ல வைத்து அல்லாஹ் பாதுகாத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவங்களோடு இருந்த கூட்டத்தினர்களையும் ஃபிரௌன் விரட்டி வரக்கூடிய நேரத்தில் நைல் நதி முன்னால குறுக்கிடுகின்றது. இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த முஹர்ரம் மாதம் 10வது தினம் இந்த சம்பவம் நடைபெறுகின்றது. ஃபிரௌனுடைய அநியாயத்தை விட்டும், ஃபிரௌனுடைய பட்டாளத்துடைய அநியாயத்தை விட்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தினர்களையும் அல்லாஹ் அந்த கடலில், மிஸ்ருடைய நைல், அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்தான். அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாக அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தானே, அதுக்காண்டி நாங்க நோன்பு வைத்திருக்கிறோம் என்ற செய்தியை யூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபா பெருமக்களை கூப்பிட்டு, நீங்களும் 10வது தினம் நோன்பு நோட்பது, நோன்பு நோருங்க, நோன்பு பிடியுங்க, பிறை 9ஐயும் சேர்த்து பிடியுங்கள் என்று சொன்னாங்க. ஏன்? முகாலஃபத்தன் லில் யஹூத், யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் முகமாக அவங்க 10வது தினம் மாத்திரம் நோன்பு வைத்தார்கள். அதுக்கு மாறு செய்யணும் என்பதற்காக வேண்டி பிறை 9ஐயும் சேர்த்து பிடியுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, நபி அவர்களும் பிடிக்க நியத்து வைத்தார்கள். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அடுத்த வருடம் பிறை 9வது தினம் முஹர்ரம் அடைய முன்னால் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால சிறந்த மேலான இஸ்லாமிய புது வருடம் என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் மாதத்தில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எல்லாம் சேஞ்ச் ஆகுது, எல்லாம் மாறுது. சில வீடுகளை பார்க்கிறோம், முஹர்ரம் இஸ்லாமிய புது வருடம் என்று சொல்லி வீட்டுடைய சாமான்களை புதுசா மாத்துறாங்க, வீட்டை ரெப்பியார் பண்றாங்க, புதிய வாகனத்தை எடுக்கிறாங்க, உலகத்தில் எல்லா விடயங்களையும் புதிதாக செய்தார். கண்ணியமானவர்களே, செய்யுங்கள், பரவாயில்லை, அதல்ல நோக்கம். எங்களோட வாழ்க்கையை சேஞ்ச் ஆகிக்கொள்ளணும், வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா வாழ்க்கை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தரக்கூடியதா இந்த வாழ்க்கை இருக்குதா? அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கக்கூடிய விதத்தில் இந்த வாழ்க்கை கழியுதா? அல்லது அல்லாஹ்வுடைய பதுவா, கோபம், அதுக்குரியவர்களா நாம் மாறுவோம் என்றத்தை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறான பழக்க வழக்கங்களை, பாவங்களை நாம் விட்டு ஒதுங்கிவிட வேண்டும். இஸ்லாமிய புது வருடம் என்னென்ன பாவங்கள், என்னென்ன அழுக்குகள், என்னென்ன தொடர்புகள் இருந்தா அது இஸ்லாமிய புது வருடத்தோடே தௌபா செய்து நாம் மனிதர்களாக திருந்தி வாழும், மூமின்களா வாழும். முஸ்லீம்கள் என்ற பேர்ல வாழக்கூடாது. மூமின்களே தான் அனைத்து வாக்குறுதிகளும் சொர்க்கத்தை சொல்லும் போது அது முஸ்லீம்களுக்கு அல்ல, மூமின்களுக்கு. அல்லாஹ் சொல்றான், தக்வாதாரிகளுக்கு, இறை நேசம் உள்ளவர்களுக்கு, பாவத்தை விட்டு ஒதுங்கினவர்களுக்கு, ஹராத்தை விட்டவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கினவர்களுக்கு, இப்படியானவங்களுக்கு தான் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மேலான சொர்க்கம் என்று அல்லாஹ் பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால
இந்த விசேஷமாக இந்த முஹர்ரம் மாதத்துல பிறை 9, 10 நாம் நோன்பு பிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன ஸமான் கத் இஸ்ததாரக் கஹைஅதி யௌம خلق السماوات والارض. நிச்சயமா காலம் சுழண்டோடி கொண்டிருக்கின்றது. வேகமா நேரம் கழியுது. வேகமா ஒரு வருடம் கழியக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து காலத்துடைய தோற்றம் அந்த காலம் சுழண்டோடி கொண்டிருக்கிறது. அதனுடைய வடிவத்தில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள். அந்த 12 மாதங்கள்ல 4 மாதங்கள் சிறப்பானது. மின்னார்பாத்துன் ஹுரும், 4 மாதங்கள் சிறப்பான மாதம். சலாசத்துன் முத்தவாலியத்துன், 3 மாதங்கள் தொடர்படியாக வரக்கூடிய மாதங்கள். சுனாதுல் காதா வதுல் ஹிஜ்ஜா வல் முஹர்ரம், தொடர்ச்சியா வரக்கூடிய மாதங்கள். ரஜப், அது சில மாதத்துக்கு பின்னால வரக்கூடிய மாதம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னிடத்துல என் அஹ்லாக், என் பண்பாடு, என் குணம் சீரில்லையோ அதை சீராக்க நாம் முயற்சி செய்யும். என்னட்ட பொய் சொல்லக்கூடிய பழக்கம் இருந்தால் இந்த பொய்யை விட்டு நாம் ஓதமாகிவிட வேண்டும். ஹதீஸ்ல இருக்குது, யார் பொய்யை வளமையாக்கி கொள்வாரோ, ஜோக்காய் கொள்வாரோ, பொய் தான் வாழ்க்கையாக்கி கொள்வாரோ, ஹத்தா யுக்தபு இன்தல்லாஹி கஸ்ஸாபன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் அவர் கணிக்கப்படுவார், எழுதப்படுவார், பொய்யன் என்பதாக எழுதப்படுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் கிஸ்பு யுஹ்லிக் வஸ்ஸிதுகு யுன்ஜி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொய் ஒரு மனிதனை அழித்து நாசமாக்கிவிடும், உண்மை பாதுகாக்கும். ஒருவர் உண்மை சொல்ல அல்லாஹ்விடத்தில் அவர் உண்மையாளதாக எழுதப்படுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வட்டியுடைய தொடர்புள்ளவர்கள் வட்டியுடைய தொடர்பை விட்டும் சிறந்த ஒரு மனிதனாக வாழ முயற்சி செய்யும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மாற்றமான தொடர்புள்ளவர்கள் அந்த தொடர்பை விட்டு ஒதுங்கிவிட வேண்டும். மாற்றமான தொடர்புள்ளவர்கள், போதை பழக்கம் உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பத்தை தரும்போது, மௌத்துக்கு முன்னால, சக்கராத்துக்கு முன்னால, இந்த சந்தர்ப்பத்தை நல்ல விஷயங்களை பயன்படுத்திக் கொள்ளும். இல்லையா அல்லாஹ் தஆலா தந்து வாப்பான், பயன்படுத்தவில்லையா நம்மை விட துருப்பாக்கியசாலி யார் இருக்க முடியும்? நஷ்டவாளி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கும். எங்கட ஆடம்பரமான செலவினங்களை நாசீராக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கம் தடுக்கின்றன. இஸ்ராப், வீண் விரயத்தை மார்க்கம் தடுக்கின்றன. ஒருவரிடத்துல வீண் விரயம் செய்யக்கூடிய பழக்க வழக்கம் இருக்குமே, ஆனால் அந்த பாவத்துட்டு அவர் விலகி ஒதுங்கி தௌபா பக்கம் விரைவேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, நிகா, அல்லாஹ்வுடைய நல்லடியார் நிகாலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து வரும். எங்கட அன்றாடம் இருக்கக்கூடிய வாழ்க்கையில, நடைமுறையில அன்பு நபியுடைய சுன்னாக்கள் வரும். யூத கலாச்சாரம் வரக்கூடாது. எங்கட முடி என்றாலும் அந்த முடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வளர்த்திருக்கிறாங்க, எப்படி வளர்க்கும்படி சொல்லியிருக்கிறாங்க. முடியிலையும் தீன் வரணும், மார்க்கம் வரணும். ஆடையிலையும் மார்க்கம் வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு கரண்டை காலு கீழே உடுக்கிறத தடை செய்தார்கள். ஹராம், கரண்டை காலு கீழே உடுக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெண்களுக்கு உடுக்கலாம் அனுமதி, ஆண்களுக்கு உடுக்க அனுமதி இல்லை. ஹதீஸ்ல இருக்குது, யாரு கரண்டை காலு கீழே ஆடை அணிந்த நிலைமையில தொழுவாரோ 40 நாளைய தொழுகையுடைய நன்மையை அவர் இழந்து விடுவார். தொழுதா தொழுகையுடைய பரல் நிறைவேறும்,
நன்மை கிடைக்காது. அந்த தொழுகை கபூலியத்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆடையில மார்க்கம் வரணும், தீன் வரணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கிதாபுல உலமாக்கள் தெளிவா சொல்லி இருக்கிறார்கள். உடம்பு தெரிய ஃபிட்டா மெல்லிய ஆடைகளை உடம்புடைய அமைப்புகள் விளங்க, ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், உடுக்கிறதா இருந்தா ஹராம் ஃபத்வா உலமாக்கள் எழுதிக்கிறான் கிதாபுல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவரே, வலிபாசு தக்வா ذلك خير. அல்லாஹ் சொல்றான், தக்வாவுடைய ஆடைதான் சிறந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால முடியல மார்க்கம் வரணும். கஸா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்வெட்டுறத தடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது யாருடைய கலாச்சாரம்? யூத கலாச்சாரம், இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கரண்டை காலுக்குள்ள உடுப்பது யூத கலாச்சாரம், சுன்னா அல்ல, இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிக்காலவுட எங்கட நிக்காலவுட சுன்னத்து வரும். சுன்னத்தை பேணக்கூடியல இருக்கணும். ஆடம்பரமான கல்யாணங்கள், ஆடம்பரமான நிக்கா வைபவங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷர்ரு தாமி தாமுல் வலிமா. சாப்பாட்டுல கெட்ட மோசமான சாப்பாடு உணவு இருக்குமே ஆனால் அதுதான் வலிமாவுடைய சாப்பாடு என்று சொன்னாங்க. காரணம், ஏழைகளை விட்டுடுவாங்க, வசதி வாய்ப்புள்ளவங்களை அந்த மஜ்லிஸுக்கு கூப்பிடுவாங்க. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட நிக்கா ஃபங்க்ஷனுக்கு, உங்களோட வலிமாவுக்கு, வலிமா சாப்பாட்டுக்கு ஏழைகளை தேடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரிய சில இடங்கள்ல வாக்குறோம், நம் சமூகத்துல வாக்குறோம், பெரிய வசதி வாய்ப்பு உள்ள தனவந்தர்கள் தேடுறாங்க அவங்களோட லெவல் உள்ளவங்களை. வலிமா சாப்பாட்டுக்கு அழைக்கிறாங்க, அவங்களோட வசதிக்கு ஏற்ற அமைப்புல உள்ளவங்களை தேடுறாங்க. முன்னூத்து வீட்டில் கூடிய ஏழை எளியோர்களை, பக்கத்து வீட்டில் கூடிய ஏழு எளியோர்களை தேட மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மோசமான சாப்பாடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதுலயும் மார்க்கம் வரணும், தீன் வரணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முஹர்ரம் மாதத்தில் அல்லாஹ் விளக்கப்பட்ட விளக்கல்களை நாம் நியத்து வைக்கணும். வாழ்க்கையில செய்யவே மாட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு காலம் எங்களோட ஆயுள்ள பேலன்ஸா இருக்குது, எனக்கும் சொல்லலாம், உங்களுக்கும் சொல்லலாம். இந்த மஜ்லிஸ்ல எத்தனை பேர் நாளைக்கு உயிரோடு இருப்பீங்க? அல்லது இந்த மாதத்துல முழுமையாக இந்த முஹர்ரம் மாதத்தை எங்களுக்கு அடையலுமா? யாருக்கும் சொல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மௌத்து வேகம். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அங்க அல்லமா குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அத்தذكிரான நூலில் தெளிவா சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுடைய பேஸ் கட்டை முகத்துடைய அமைப்பை காலையிலையும் மாலையிலையும் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து விட்டு போகின்றார். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தெரியும், கிதாபில் எழுதிக்கிறாங்க உலமாக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால பாவத்தை விட்டு ஒருங்குவோம், சுன்னாக்கள் எடுத்து நடப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக இந்த முஹர்ரம் மாதத்துல நடந்த சில நிகழ்வு. கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தௌபா செஞ்சாங்க. அவங்களோட தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதம் தான் முஹர்ரம் மாதம். ஏன்? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளை மீறினாங்க. வலா தக்ரபா ஹாதி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன். சொர்க்கத்தில் ஒரு மரத்தை காட்டி அல்லாஹ் சொன்னான், ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேருக்கு இந்த மரத்துக்கிட்ட போவாதி, இந்த மரத்துல கனியும் சாப்பிடுவாங்க. இவன் போனாங்க, சைத்தான் ஊசலாட்டத்தை உள்ளத்துல போனாங்க, மாறு செஞ்சாங்க. அதுக்குரிய தௌபா அவர்கள் செய்தார்கள் இந்த முஹர்ரம் மாதம். அந்த தௌபா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அடுத்ததாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் நெருப்புல தூக்கி எரிந்ததும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். அடுத்ததாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னி மஸ்ஸனியல் லுர்ரு சொன்னார்கள், யா அல்லாஹ்
எனக்கு நோய் ஏற்பட்டு அல்லாஹ் தஆலா அந்த நோய்க்கு நிவாரணிய ஷிஃபாவ ஆரோக்கியத்தை கொடுத்ததும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். அடுத்ததாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சகோதரர்கள் பால் கிணத்தில் தள்ளிவிட்டார்கள். ஏன்? அவர்களை கொலை செய்யும். அல்லாஹ் தஆலா அந்த பால் கிணத்தில் இருந்து அவர்களை பாதுகாத்ததும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். அடுத்ததா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பார்வை இருந்த பார்வை இல்லாம போகுது, கண்ணுடைய பார்வை இல்லாம போகுது. அல்லாஹ் தஆலா பார்வையை திருப்பி கொடுத்தான் இந்த முஹர்ரம் மாதத்தில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனுடைய அநியாயத்தை விட்டும், ஃபிரௌனுடைய கூட்டத்துடைய அநியாயத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து ஃபிரௌனையும் அவனுடைய பட்டாளங்களையும் அல்லாஹ் தஆலா நைல் நதியில் அல்லாஹ் தஆலா அழித்து விட்டான். அந்த நிகழ்வும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் நடைபெற்றது. அடுத்ததா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள திருமணம் முடிச்ச மாதமும் முஹர்ரம் மாதம் தான். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபருக்கு வெளிப்பட்ட அந்த சமயமும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்ட மாதமும் ஜும்மாவுடைய தினம் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். அடுத்ததாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு நிக்கா செய்த மாதம் இந்த முஹர்ரம் மாதம் தான். அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளான உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா இவங்களை திருமணம் முடிச்ச மாதமும் இந்த மாதம் தான். அடுத்தது ஹர்பலாவுடைய நிகழ்வு, யுத்தம் நடந்ததும் இந்த மாதம் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி சில நிகழ்வுகள் நடைபெற்ற சிறந்த மேலான வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு மாதம் தான் இந்த முஹர்ரம் மாதம், இஸ்லாமிய மாதம். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் வஸா அலா இயாலி யௌம ஆஷூரா வஸாஹுல்லாஹு அலைஹி சாயிர சனதிஹி. இந்த ஹதீஸ் பைஹக்கில வரக்கூடிய ரிவாயத், தபரானில வரக்கூடிய ரிவாயத். இமாம் ஹைஸம் ரஹிமஹுல்லாஹ் மஜ்மு ஸவாயித் என்ற கிதாபிலையும் இந்த ஹதீஸை பதிவு செய்தாங்க. இந்த ஹதீஸை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், பலஹீனமான ஒரு ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் அல்ல, பலஹீனமான ஒரு ஹதீஸ். அமலுக்காக வேண்டி எடுக்கலாம், ஃபதாயிலுல் அமாலுக்காக எடுக்கலாம். நமக்கு முன்னால் வாழ்ந்த சுஃபியான் இப்னு உயைனா இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? முஹர்ரம் மாதம் 10வது தினம் யாரு தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிப்பாரோ, விசாலமா செலவழிப்பாரோ, அல்லாஹ் தஆலா ஏனைய வருடங்கள் அல்லாஹ் அவருடைய சொத்துல பரக்கத் செய்வான், ரிஸ்க்ல அபிவிருத்தியை ஏற்படுத்துவான், செழிப்பை உண்டாக்குவான். இந்த ஹதீஸுடைய கருத்து அது. இத சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் ரலியல்லாஹு இவங்க இந்த ஹதீஸ் அமல்படுத்தினாங்க, அவங்களோட குடும்பத்தை செலவழிச்சாங்க. அவங்க சொல்றாங்க, ஜர்ரப்னா 50 أو 60 سنة فما رأينا إلا خيرا. நான் இந்த ஹதீஸ் அமல் செஞ்சேன், வாழ்க்கையில் அமல்படுத்தினேன். 50 வருடங்கள் 60 வருடங்கள் என் குடும்பத்துக்கு ஆசுராவுடைய தினத்துல நான் செலவழித்தேன். அதை நான் அனுபவ ரீதியாக அடைந்து கொண்டேன், அதனுடைய பரக்கத்தை நான் கண்டேன் என்பதாக சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் அவங்க தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், விஸ்தீர்ணமா தாராளமா குடும்பங்களுக்கு, உறவினர்களுக்கு, ஏழை எளியோர்களுக்கு கொடுப்பது முஸ்தஹப், விருப்பத்தக்க விடயம், சுன்னத் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போல கண்ணியமானவர்களே, முஹர்ரத்துடைய 10வது தினம் குடும்பத்தை செலவழிப்பதன் மூலமாக பரக்கத்துண்டாகும், பொருளாதாரத்தில் பரக்கத்துண்டாகும், செழிப்புண்டாகும், அதே போல ரிஸ்கை இழுத்து வரும் என்பதாக உலமாக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ஹதீஸை நான் எப்ப நான் படிச்சேனோ வாழ்க்கையில் அமல் செய்தேன். 40 வருடங்களா என் குடும்பத்தை முஹர்ரம் மாதத்துடைய 10வது தினம் ஆஷூராவுடைய தினத்துல நான் செலவழித்தேன். நான் அனுபவ ரீதியா கண்டு கொண்டேன்,
என் பொருளாதாரத்துல செழிப்பும் பறக்கத்தும் உண்டாச்சு. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதனால முக்கியமான விஷயம் நான் செலவழிக்க வேண்டும்.